ஜனநாயகம் திரைப்பட தணிக்கை சான்று பிரச்சினையில் விஜய்க்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆதரவு தெரிவித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சினிமாவுக்கு அரசியல் அனுமதி தேவையில்லை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். சினிமாவுக்கு அரசியல் அனுமதி தேவையில்லை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததற்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தணிக்கை சான்று பிரச்சினையில் ஜனநாயகன் படத்திற்கு காங்கிரஸ் எம்பி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். விவரம் என்ன? ஜனநாயகன் படத்திற்கான அந்த தணிக்கை சான்று அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கு நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. 1ஆம் தேதி முக்கிய தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டு மறுபடியும் தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக மறு தணிக்கை செய்ய வேண்டும் என்று அந்த வழக்கு என்பது நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனநாயகன் படத்திற்கான அந்த மறு தணிக்கைக்கான அந்த எதிர்ப்பை மாணிக்க தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அவர் தனது எக்ஸலத்தின் வாயிலாக ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை சான்று பிரச்சனையில் விஜய்க்கு அவர் ஆதரவு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் சினிமாவுக்கும் அரசியல் அனுமதி தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை வரிசையில் தணிக்கை வாரியமும் இதில் சேர்ந்திருக்கிறதா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அமைப்புகள் மிரட்டல் விடும் கருவிகளாக மாற்றப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அதிகாரத்தின் முன் களை மண்டியிடும் நிலை ஏற்பட்டால் ஜனநாயகம் உயிர் வாழாது என்ற அந்த கூற்றையும் அவர் முன்வைத்து தனது எக்ஸலத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு யூகங்கள் வகுக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய கடைசி படமான ஜனநாயகன் படத்திற்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் காங்கிரஸில் இருந்து முதல் ஆதரவு குரல் என்பது வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி. ஜனநாயகம் திரைப்பட தணிக்கை சான்று பிரச்சினையில் விஜய்க்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆதரவு தெரிவித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சினிமாவுக்கு அரசியல் அனுமதி தேவையில்லை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். சினிமாவுக்கு அரசியல் அனுமதி தேவையில்லை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததற்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தணிக்கை சான்று பிரச்சினையில் ஜனநாயகன் படத்திற்கு காங்கிரஸ் எம்பி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். விவரம் என்ன? ஜனநாயகன் படத்திற்கான அந்த தணிக்கை சான்று அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கு நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. 1ஆம் தேதி முக்கிய தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டு மறுபடியும் தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக மறு தணிக்கை செய்ய வேண்டும் என்று அந்த வழக்கு என்பது நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனநாயகன் படத்திற்கான அந்த மறு தணிக்கைக்கான அந்த எதிர்ப்பை மாணிக்க தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அவர் தனது எக்ஸலத்தின் வாயிலாக ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை சான்று பிரச்சனையில் விஜய்க்கு அவர் ஆதரவு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் சினிமாவுக்கும் அரசியல் அனுமதி தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை வரிசையில் தணிக்கை வாரியமும் இதில் சேர்ந்திருக்கிறதா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அமைப்புகள் மிரட்டல் விடும் கருவிகளாக மாற்றப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அதிகாரத்தின் முன் களை மண்டியிடும் நிலை ஏற்பட்டால் ஜனநாயகம் உயிர் வாழாது என்ற அந்த கூற்றையும் அவர் முன்வைத்து தனது எக்ஸலத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு யூகங்கள் வகுக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய கடைசி படமான ஜனநாயகன் படத்திற்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் காங்கிரஸில் இருந்து முதல் ஆதரவு குரல் என்பது வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி.